மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி ஸ்டாலின் சொன்னதெல்லாம் எப்படின்னா, பெண்கள் மனதை கவரக்கூடியவர்களை, பெண்களுக்கு ஆசைகளை ஊட்டக்கூடியவர்களை, தூண்டக்கூடியவர்களை ஆசை வார்த்தையை காட்டினால்தான் இந்த ஓட்டு மாறும். இல்லைன்னா எடப்பாடியார் மறுபடியும் ஆட்சியில் வந்துருவார். ஆக அதுக்கு தகுந்த போல பொய்ய சொல்லணும், அதுக்கு தகுந்த போல அந்த வாக்குறுதியை கொடுக்கணும். அப்படின்னா இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தார். 1000 ரூபாய் நான் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்ல ஆட்சிக்கு வந்த மக்கள் நம்பி உன்னை நம்பி ஓட்ட போட்டாங்க, ஏமாந்தாங்க. ஆட்சிக்கு வந்த 3 வருஷம் ஆச்சு, 1000 ரூபாய் கொடுக்க முடியல. போராட்டம் நடத்தினார், சட்டமன்றத்தில் பேசினார். நீ தேர்தலில் பிரச்சாரம் பண்ண 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு போய் ஆட்சியில் உட்காந்த இதுவெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன. எம்பி எலெக்ஷன் நெருங்கதான் இந்த 1000 அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் கொடுத்து கூட இந்த அம்மாக்கு தகுதி இருந்தா இந்த அம்மாக்கு தகுதி இல்லைன்றது. நீ ஓட்டு கேட்கும் போது அனைத்து மகளிருக்கும் சொன்ன, அனைத்து மகளிருக்கும் சொன்ன ஓட்டு கேட்கும் போது வாக்குறுதியை கொடுத்த. ஆனா ஆட்சிக்கு வந்த பின்னால இப்போ அந்த பெண்ணுக்கு கொடுத்தா இந்த பெண்களுக்கு இல்ல. இதுல பெரிய பிரச்சனை. இது மாதிரி இல்ல, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பாதிக்கு பாதி கூட கொடுக்க முடியல. கொடுத்ததும் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னு பார்த்தா மாமியார் மருமகளுக்கு தகராறு. அந்த 1000 உனக்கு கொடுத்தா மாமியாருக்கு கொடுத்தா மருமகளுக்கு வர்றதில்ல. ஆக மருமகளுக்கும் மாமியாருக்கு பங்கு பிரச்சனை. அது ஒரு பெரிய தகராறு உருவாயிடுச்சு ஒவ்வொரு குடும்பத்திலும். இது ஒரு பக்கம் இவங்க பண்ணது. கொடுத்து இந்த ஓஏபி பூரா நிறுத்திட்டாங்க. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி 1000 1500 உயர்த்தி தரம். எது இவங்க சொன்னது ஓஏபி முதியோர் பென்ஷன் 1000 1500 உயர்த்தி தரேன்னு சொன்னேன். ஆனா கொடுத்திருந்தெல்லாம் நிறுத்தி இந்த மகளிருக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு முழுமையா கூட கொடுக்க முடியல. அப்படி கூட இங்க ஒண்ணு கொடுத்து ஏமாத்திருங்கிற. இந்த 1000 எவ்வளவு பிரச்சனைங்க நீங்க பார்க்கணும். இந்த 1000 கொடுக்கறதுனால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு நஷ்டம், இழப்பீடு, எவ்வளவு நம்மளுக்கு எல்லாம் இதனால நமக்கு வந்து செலவினங்கள் எப்படி பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறோம். நீங்க எவ்வளவு செலவு, அதாவது இந்த 1000 கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் கூடுதலா இன்னைக்கு 7-8 செலவாகுது. காரணம் என்ன? நீ விலைவாசியை கட்டுப்படுத்துறேன்னு சொன்ன. விலைவாசியை கட்டுப்படுத்தணும். அது எடப்பாடியார் கரெக்டா கட்டுப்படுத்தி தான் வச்சிருந்தார். கொரோனா காலத்துல கூட விலை ஏறாம பார்த்திருந்தார். எல்லாம் அவர் சுபட்சமா தான் பண்ணார். ஆனா நான் ஆட்சிக்கு வந்தா பாலாறும் தேனாரும் ஓடும் விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னேன். நீ ஆட்சிக்கு வந்த விலைவாசியை கட்டுப்படுத்த முடிஞ்சா 40 ரூபாய் வித்த பருப்பும் எண்ணெயும், பருப்பும் 50 ரூபாய் 90 ரூபாய் விற்குது. எண்ணெய் 100 ரூபாய் வித்தது, 200 ரூபாய் விற்குது. நல்லெண்ணெய் 200 ரூபாய் வித்தது, 350 ரூபாய் 400 ரூபாய் விற்குது. நீ விலைவாசியை கட்டுப்படுத்துறேன்னு சொன்ன ஆளு பாருங்க. அரிசி ஒரு சிப்பம் 800 ரூபாய் 900 ரூபாய் இருந்தது நம்ம ஆட்சியில. இவங்க ஆட்சியில 1600 1700 போயிடுச்சு. ஆக இவங்க விலைவாசியை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்திருந்தா தங்க விலை இன்னைக்கு 68,000 ரூபாய் 70,000 ரூபாய் சவரன் விற்கிறேன்னா அதுக்கு காரணகர்த்தா மு.க. ஸ்டாலின். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குண்டுமணி நகை வாங்க முடியாது. இப்போ விலைவாசி எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு தங்க விலை ஏறினே போகும். 3 முறை ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி பால் விலையை ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க. 8 முறை பால் விலையும் பால் பொருட்கள் விலையும் 8 முறை ஏற்றிருக்காங்க மறைமுகமா. அது மட்டுமல்ல பஸ் கட்டணத்தை பல முறை ஏற்றிருக்காங்க. உயர்த்த மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு சொத்து வரி 150%. அதாவது நீ 1000 ரூபாய் கட்டியிருந்தா இன்னைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் கட்டணும். சந்திரபுர கிராமத்தை சேர்ந்த நாட்டாளர் அவர்கள் இன்று முதல் PMK முடித்து போட்டுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய மண்ணின் மைந்தார் இன்று முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் சோழாப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும்